சாமி என்ன அடிக்கடிக்கு நாரவாயனாங்கிறீங்க? சுவாமி வணக்கம் சுவாமி. வாருங்கள் வாருங்கள் சுவாமி, வாருங்க பக்கத்துல வாங்க சுவாமி. எங்கனே பழனிக்கு பாத யாத்திரை போவானாட்டுது. என்ன பார்த்து அப்படி தெரிகிறதா? ஆமா சாமி. நாராயண நாராயண. ஐயா சொல்லுங்க சாமி. அண்ணா தமிழ்நாடு வந்திருக்கும் பொழுது என்ன யார் என்று தெரிந்ததா உனக்கு? நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க சொன்னால் தெரியுங்க. ஆமா அம்மா, என்னிடத்தில் எக்கச்சக்கம் ஏதாவது இழிவாக பேசினானா உனக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். என்ன சாபம் கொடுத்துட்டு போயிருவோம்? நீ நெருப்பாக பிடி சாபம். நெருப்பா? நெருப்பாக மூத்திரத்தை விட்டு அமைச்சு போடுவேன். மேட்டூர் டேம் கூட போரிச்சா வரும். அப்படியா? ஆமா. நீ போட்டு எழுதியாக போவாய். இந்த குழந்தை வாரு அக்கா அடியில் போட்டு உட்காருங்க. அடியில? ஆமா. மடியில போட்டு உட்கார வச்சு பால் குடி சொல்லுடா. அது கொடுக்க வேண்டியது கொடுக்காயா? ஏன் அழுகுது குழந்தை? அப்புறம் கழுதையாக போவா பிடி சாபம். கழுத வேணாம் சாமி. கழுத நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. சரி, அதனால என்னிடத்தில் எக்கச்சக்கம் எதுவும் இழிவாக பேச வேண்டாம். பேச மாட்டாமா? தமிழ்நாடு வந்திருக்கும் பொழுது நீங்க யார்? நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன சொன்னால் தெரியுங்க. சத்திய லோகவாசன் நெல்முகன் என்ற பாலன் கல்ல திட்டு ஓடி போயிருவையா? என்னாச்சு? ஐயா யாரு சாமி? அண்ணா நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம்? அப்படியா? ஆமா, இவ்வளவு விக்ரமா என்னல கேக்குறியே? ஆமா ஆமா. உன்னுடைய பெயர் என்ன, நீ எப்படி பிறந்த, உன்னுடைய வரலாறு எப்படி? நான் அண்ணாதி பிள்ளை சாமி. சரி சரி இருக்கட்டும். அண்ணா நீங்க யாரு? சத்திய லோகவாசன். ஆமா. சதுரமுகன் என்ற பாலன். சதுரமுகம் என்ற பாலன். ஆமா. உங்களுடைய பெயர்? திருலோக சந்தாரி நாரத மகாமுனிவர் என்னுடைய பெயர். உங்களுடைய பெயரோ நாரத மகாமுனிவர்? ஆமா. சரி, எல்லாரும் டீ குடிங்க, நாரதர் வந்து காசு கொடுப்பார். இருக்கட்டும், எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, காசு குடிக்கல, எல்லாம் உதைக்க காலையில. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அகட்டு சுவாமி. அன்பா உங்களுடைய வீரோ அப்படி நாரது நாரத மகாமுனிவர். முனிவர் நாரத மகாமுனிவர் சொல்றீங்களே, உங்களை பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள் யாருக்கு மகனாக பிறந்தீங்க? எப்படி பிறந்தேன் சொன்னால் தெரியுங்க.
விடுவாங்க. நீ ஓடி வந்து கால் மேல வந்துட்டு என்ன சொல்றீங்க? அரசிய சாமி அப்படி நாரத மகாமுனிவர் சொல்றீங்களே, இந்த நாரதனை பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள், உங்களையும் ஒரு மகன் பெற்று எடுத்திருக்கிறாங்களே, வாரி முத்தமிட்டு வலதுபுறம் முத்தமிட்டு வாரி எடுத்திருக்காங்களே, யாரும் என்ன போனா ஓடிட்டு வர போ பேண்டு போ. அண்ணன் ஜலம் மறந்து போகிறார். ஆமாம் இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, என்னுடைய தந்தை ஐயா உண்டு போயிடாத, சேர்ல உட்காந்துக்கிட்டு கீழே கீழே போற சாமி நயன்தரா கீழே படுத்து. என்னுடைய தந்தை யாரு? உங்க அப்பா அம்மா. கடவுள் முதல் கடவுள் திசைக்கு ஒரு முகம் கொண்ட பிரம்மதேவன் என்னுடைய தந்தை. பிரம்மதேவன் உங்க தந்தை? பிரம்மதேவன் பிரம்மதேவன் கடவுள். ஆமா ஐயா படிக்கும் தொழிலை கற்றவர் ஒரு கடவுள். ஆமா ஒரு கடவுளுக்கு மகன். தாய் என்னுடைய தாய் அகில உலகத்தில் பேசும் வல்லமை கொடுப்பவள். ஓ, யாருங்க? கிழவியா? கலைவாணி சரஸ்வதி என்னுடைய தாய். ஐயா ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்திருக்கிறீங்க. ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்து விட்டு ஏன் இப்படி ஆண்டி பரதேசியாக இருக்கிறீர்கள்? என்ன காரணம்? என்னமோ பழனிக்கு பாத யாத்திரை போராட்டம் வந்திருக்கிற? இல்லப்பா, இந்த லாக்டவுன்ல உங்க அப்பா அம்மா ஒரு சட்டை எடுத்து கொடுக்கல உனக்கு? எல்லாமே கொடுத்தாங்க. சட்ட துணி இல்லாம இப்படி வந்திருக்கிற பீக்கா? ஏன் சாமி இந்த கோலம்? அம்மா தேவருக்கு பிள்ளையாக பிறந்து பொழுதுக்கும் நாரவாயனங்கிறீங்க. ஆமா என்ன காரணம்? என்ன காரணம்? என்னுடைய தந்தையார் கொடுத்த சாபத்தினால் வந்து விமோச்சனம். என்னது தந்தை சாபம் கொடுத்தாரா? என்ன சாபம்? எதுக்காக கொடுத்தார்? ஏனென்றால் எனக்கு அன்றாடும் என்ன வேலை? ஆமா ஆமா, என்ன வேலை? காலை எழுந்தவுடன் காலைக்கடன் முடித்துவிட்டு தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிவிட்ட மந்திரம் இல்லை என்பார் பெரிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்காதபடி பெற்ற தாய் தந்தையாருடைய பாதத்தை பணிவது எனக்கு அன்றாடும் வேலை, முதல் வேலை. ஆமா, அதனால அப்படி ஒரு நாள் ஒரு தினத்தில் பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லி அந்தவனத்துக்கு மலர்களுக்கு சென்றேன். அந்தவனத்துக்கு? ஆமா. சரி, அப்போ சப்தியாளு கன்னிமார்கள் நாட்டிய பெண்கள் சரிங்க 7 பேருமே சிங்கார நந்தவனத்துல பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதனால அந்த நாட்டியத்தை பார்த்துக்கொண்டு தந்தையாருடைய பாதத்தை பணிவது மறந்து அங்கே மைமறந்து நின்று விட்டேன். ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நிக்கிறேன். ஹந்தி சாயும் வேளையில் அரண்மனைக்கு வீடு திரும்பினேன். மகனே ஞானசிகாமணி, தந்தையாருடைய பாதத்தை பணிவது சொல்லி காலேஜில் மலரடிக்கு சென்ற. ஏன் இவ்வளவு காலதாமதம் வரவில்லை? ஏன் என்ன காலதாமதம் கேட்க, தந்தை என்று மாறாமல் ஒரே ஒரு பொய் தான் சொல்ற, சின்னஞ்சிறிய பொய். எப்படி தெரியுமா? தந்தை கோபம் வந்தது. ஆமா, கோபம் வந்த உடனே ஞானத்தால் அறிந்து பார்க்கிறார். ஞானக்கண்ணுடைய தந்தைக்கு ஞானத்தால் அறிந்து பார்த்து தந்தை என்று மாறாமல், ஆமா ஆமா, சின்னஞ்சிறு வயதிலேயே இப்ப பொய்ய பேசுறாயே, இன்னும் பெரியவனானால் எத்தனை பொய் பேச மாட்டேன், எத்தனை பொய்ய பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்கிறாரு. யாரு? உங்க தந்தை. ஆமா. யாருக்கு? உங்களுக்கு? எனக்கு. சாரி, எப்பேற்பட்ட சாபம்? தினந்தோறும் ஒரு கலகம் செய்ய வேண்டும். தினந்தோறும் ஒரு கலகம் செய்யணும். ஆமா, சரிங்க. அந்த கலகமானது அது நன்மையிலே போய் முடிய வேண்டும். அது நன்மையிலே போய் முடிய வேண்டும். ஆமா, சரிங்க. அதுதான் நாரதன் கலகம் நன்மையிலே போய் முடிவடையும். அகட்டுங்க. அதனால கலகம் கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் கலகம் செய்ய வேண்டும். அப்படி நீ கலகம் செய்யாவிட்டால் வயிறோ வண்ணம் தாலி போல் உப்பிவிடும். சரி, முதுகோ மூட்டை சுமக்கும், தலையோ 1000 சுக்காக வெடித்து விடும், கால தூண் போல நீங்கிவிடும். அப்படி என்று சொல்லி தந்தையார் சாபத்தை கொடுக்கிறார். ஆமா, சாபத்தை கொடுக்கிறார். சாபத்தை கொடுக்கிறார். இப்ப பதற கெட்ட வார்த்தை பேசாத. தந்தையார் சாபத்தை கொடுக்கிறாரு. யாவர்கள் கொடுத்தால் வரம், இத்தால் சாபம். என்னுடைய தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான் இடத்துல போய் பாக்குறேன். அவர் என்ன திரும்ப சொல்றாரு? சிவன் மாலை நான் உனக்கு தருகிறேன். தாத்தனுடைய சிவன் மாலை. ஆமா, சரிங்க. தினந்தோறும் தோற்றம் செய்தால் கலகம் இருக்கக்கூடிய முன்னுடைய நினைவில் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதனால பிறகு என்ன செய்தேன்? ஹரிராம கண்ணு கட்ட போனேன். என்னுடைய தாத்தா அவரும் தாத்தா தான். அவர் இடத்துல போய் என்னுடைய தந்தை சாபத்தை கொடுத்துட்டாரு, இதுக்கு என்ன விமோசனம், நான் என்ன செய்வேன் தாத்தா அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல கேட்க, நொடிக்கு ஒரு முறை நாராயணா நாராயணா நாராயண் என்று என்னுடைய பெயர் நாமத்தை துதித்தால் கலகம் இருக்கக்கூடிய உடனே நினைவில் வந்துவிடும். இன்னைக்கு இன்றைக்கு கலகம் வேணும். கலகம் வேண்டும். ஏதாவது இருக்குதா? கலகம் கிடைக்கல. கலகமானது அதாவது தாத்தன் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, நன்மையில முடியும்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமா, தாத்த கொட்டை எப்படிங்க பிடிக்கலாமா? ஓடியா ஓடியா. ஐயா சாம்பசிவா சந்திரசேகர ஓ மகாதேவா
ஓம் நமச்சிவாய. கௌரி மனோகரா கௌரி மனோகரா. திருநீல காலகண்டா சாமி திண்ணையில கடந்தவா. அல்ப பதரை. ஓம் நமச்சிவாய. ஓம் இளிச்சவாய. அம்பா கலகம் இருக்கக்கூடிய இடம் நினைவில் வந்து விட்டது. ஓடிய ஓடிய ஓடிய. டேய், இரு. எங்க கலகம் இருக்கு? கலகம் எங்க தெரியுமா? மகேஸ்வர பட்டணத்தில் திம்சிகாசூரத்தில். வாங்க சாமி. உங்களுடைய கலகம் அங்க இருக்குது உங்களுக்கு பொங்கச்சோறு. போய் பார்க்கலாம். வாருங்கள் போகலாம். ஆவரா அன்னைக்கு. அவன் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வர்றாருங்க. பேசவே கூடாது நீங்க. சாமி சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சிருக்கான். இப்ப நான் சொல்ற மாதிரி அவன் சொல்லிட்டானா அவனை அடிக்க மாட்டோம். சொல்றான். டேய் நாங்க சொல்ற மாதிரியே சொல்லணும். அப்படி நாங்க சொல்றத சொல்லிட்டீங்கன்னா உனக்கு அடி அடி இல்ல. டேய் அடி ஒரு அடி அடிக்க மாட்டோம். நான் உனக்கு கேரண்டி. நான் சொல்ற அந்த என்ன கையில என்ன வச்சிருக்காது என்னது? இது 5 ரூபா கட்டை. 5 ரூபா கட்டையா கஞ்சா கட்டையா? அத தூக்கி அந்த பக்கம் போடு. வாடா இந்த பக்கம். ஐயோ வந்துட்டுங்க வந்து. டேய் நீ வாடா இந்த பக்கம். அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே. யாரே வாடா போடான மாதிரி உங்க சொல்லுவானே. அதுதானே பார்த்தேன். அண்ணே அங்க நின்னுக்கோங்க. அண்ணா டேய் இப்ப நான் சொல்றத சொல்லிட்டேன்னா உன்னை அடிக்க மாட்டோம். அப்படியே செய்றேன். எதுக்கு வந்து நீ சீக்கிரம் சொல்லிட்டு போயிரணும். சரி நான் சொல்றத அப்படியே சொல்லு. சொல்லுங்க. தின்னா அக்கு தக்கு ஜூம். தின்னா அக்கு நக்கு ஜூம். என்ன புண்ணா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு மிருகச்சாதி. தின்னா அக்கு தக்கு ஜூம் சொல்லி தொலைடா. தின்னா அக்கு தக்கு ஜூம். தின்னா அக்கு தக்கு ஜூம். தின்னா அக்கு தக்கு ஜூம். தக்கீந்த தக்கு ஜூம். தக்கீந்த தக்கு ஜூம். தின்னா அக்கு தக்கு ஜூம். தின்னா அக்கு தக்கு ஜூம். டேய் தின்னா அக்கு தக்கு ஜூம். தக்கீந்த தக்கு ஜூம். தக்கிந்த தக்கு ஜூம். தக்கீந்த தக்கு ஜூம். தாள தீரக தோம் தக. சாமி அவன் ஒண்ணும் சொல்லல நான் சொன்னது. யாரா சொல்லு. ஆறு மகாமுனி வருங்க. டேய் நாராயணா நாராயணா. டேய் சொல்டா. டேய் போய் மூடிட்டு. யாரானி? டேய் ஆறு மகாமுனி. டேய் டேய் நான் சொல்லிட்டு இருக்கறல சாமி. டேய் வாங்க.
சின்னாக்கு தக்கச்சும் தட்டி தக்கச்சும் தெனாக்கு தக்கச்சும் தட்டி தக்கச்சும் தாந்தே நீ வேற தோவே தெரியும் ஒரு அளவு முடியல போறானே சொல்றா நாரத மகாமுனி இருக்கு நானு சாமி அண்ணே வந்து பேசிற பேச முடியும் நான் பாத்துக்கறேன் அவனை பின்ன அவன் என்ன செல்லா புடிச்சியா நீ யாரு ஏங்க நாராயணன் நாரத மகாமுனி இருங்க நாரதன் ஆமாங்க அந்த பிரபதோடைய மகன் தேவருக்கு பிள்ளை உலகத்தை ஓட்டோடிக்குள்ள சுத்தி வரக்கூடிய உலக சஞ்சாரி ஆமா சுவாமி ஆமா சுவாமி நீ சென்ற இடமெல்லாம் கலகம் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் எதிரி அதனால தேவருக்கு பிள்ளையாக பிறந்து தேவருக்கு அபராதமாக இருந்தேன் ஆனா எனக்கு ஒரு பலன் இல்லைங்க தங்களை தேடி தஞ்சம் என்று வந்து கொண்டிருந்தேன் எங்களிடத்துல தஞ்சம் அபயம் ஆமாங்க யாரையடா நம்ப சொல்ற ஆமா சுவாமி யாரை நம்ப சொல்ற நீ எங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்குன்னு சொல்லுவ அதை எங்க அண்ணன் நம்புவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஏண்டா நீ நல்ல அண்ணே இவன் வேண்டாம் அண்ணே இவன் வேண்டவே வேண்டாம் ஏண்டா இவனை கொண்டு கொள்ளானே இவன் நல்லது செய்ய வந்திருக்குன்னு சொல்றான் நீ சொன்னாத கேக்குறது எங்க அண்ணா என்ன எங்க அண்ணனை பார்த்தா என்ன கோவத்தை கீழே எல்லாம் போட முடியாது எதுக்கு வந்த தேவரிடம் பகைத்து அசுரர்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்றியே நீ எனக்கு என்ன நன்மை செய்ய போற என்ன தெரியுமா என்ன உங்களுடைய கண்ணுல பரிபறிக்க எதுவரையும் சாமி பரப்பிட்டீங்க என்னங்க காரணம் கோபமா இருக்கிறீங்களே தப்பித்து விட்டான் இவ்வளவு கோபமாக கட்டிலே பொறிவரக்கை அங்கார கோபத்துடன் போறேன் நான் எங்க போறேன் போறீங்க அந்த 33 கோடி தேவர்களையும் சிறப்பிடிக்க வேண்டும் சிறப்பிடித்து அணுவணுவா சித்திரவதை செய்து தேவர்களை கொல்லணும் சரிங்க 1000 சிரம் 2000 கரப்படைத்த உலகத்தல தும்சிங்காசூரனே அனைத்துக்குமே அதிகாரியா வாழணும் அனைத்துக்குமே நீங்களே கடவுளாக வாழ வேண்டும் அப்படித்தானே ஆமா சுவாமி அப்படியே இருந்தாலும் என்னுடைய வாய் வார்த்தை ஒன்று நீங்கள் கேட்க வேண்டும் சுவாமி ஏடா சொல்ல போற வாய் வார்த்தை ஏனென்றால் சகல தேவர்கள் சூழ்ச்சியான தேவர்கள் நீங்கள் இப்படி போனா உங்களை கொண்டு குவித்து விடுவார்கள் எத்தனையோ அறுக்கர்கள் அவங்க கொண்டு இருக்கிறாங்க சுவாமி அதனாலதான் உங்களை போக வேண்டாங்கிறேன் தேவ அமிர்தம் கடைந்து தேவ அமிர்தத்துல வரக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டு சாகாத வரத்தை பெற்றவர்கள் தேவர்கள் உங்களை போல அசுரர்கள் மது மாமிஷம் மங்கை சாப்பிட்டு அழிந்து கொண்டே இருக்கிறார் 1000 சிரமா இருந்தாலும் தேவர்கள் துளித்திலால மாட்டி விடுவேன் அதுக்கு நான் எடா செய்யணும் ஏனென்றால் எங்க திரும்ப சாமி நீங்க போக வேண்டும் ஐயோ இப்படி கோபப்படாதீங்க எங்க போகணும் சத்தியலோக போக வேண்டும் சத்தியலோகம் ஆமாங்க சரி சுருக்கமா சொல்லணும்னா என்னுடைய தந்தையாராகப்பட்ட பிரம்மதேவன் இடத்தில் சென்று நீங்கள் வரவாக்க வேண்டும் அந்த முட்டை பிடிக்கிறானே பிரம்மதேவன் அவனை சந்தித்து சோடி ஓடுறான் மரம் முக்கியத்துல போய் பாரு இருக்கும் நீ தானே மரம் வாங்க சொன்ன வரவாக்க வேண்டும் இவன் இருக்கிற வரையும் நீங்க உழைக்கவே மாட்டேங்க சாமி இவன் உள்ள தள்ளி விட்டு போயிடும் அந்த பிரம்மதேவனை சந்தித்து எப்படி வரவாங்கணும் எப்படி தெரியுமா உங்களுக்கு இருப்பது 1000 சிரம் 1000 சிரம் ஆனால் 2000 கணக்கில் உள்ளதல்லவா ஒரு சிரத்துக்கு ஒரு 1000 வரமும் செய்ய வேண்டும் உங்களிடத்தில் அவரிடத்தில் சண்டையும் செய்ய வேண்டும் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும் உடல் இரண்டாக இருக்கணும் ஆமாங்க ஒரு உடல் தவம் செய்ய வேண்டும் 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டு காலம் ஒரு உடல் என்னிடத்துல சண்டை செய்ய வேண்டும் 1000 ஆண்டங்கள் ஆமாங்க 1000 வருடம் என்ன சண்டமும் செய்யணும் யாகமும் செய்யணும் ஒருத்தன் யாகம் செய்ய ஒருத்தன் சண்டை செய்யணும் அதுவும் 1000 வருஷம் 1000 வருடம் அப்படி 1000 வருடம் அவனும் என்னிடம் குறையாத யுத்தம் செய்து அவன் குறையாத தவத்தை செய்தா எனக்கு உங்களுக்கு சாவே கிடையாதுங்க ஒரு சிரம் அதுல அறுபடும் அதுல ஒரே ஒரு சிரம் மட்டும் தான் அறுபடும் அப்படி 1000 வருஷம் தவம் செய்யணும் எப்படி அறுபட்டா கூட ஆமாங்க 999 சிரம் இருக்குது அதை வச்சு நீங்க உயிர் பிழைச்சிக்கலாம் சுவாமி ஏண்டா ஓய் ஏங்க ஒரு உயிர் உடல் ரெண்டாக இருக்க வேண்டும் எங்கேயாவது உலகத்துல நடக்குமா ஒரே உயிரில உடல் 2 ஒரு உயிர் தவம் ஒரு உயிர் சண்டை
சண்டை நடந்துட்டே இருக்கணும், ஒருத்தன் தவன் செஞ்சுட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட வரத்தை பெற்றால் அகில உலகத்துக்கு நீங்களே அதிபதிங்க. உங்களை யாராலையும் கொல்ல முடியாது. அனைத்து பேருமே சிறைபிடிக்கலாம், யார் வேணாலும் கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சுவாமி. சபாஸ். நாரதன் இந்த விஷயம் தெரியாம நாரதன் ஒரு அடி வச்சுட்டேன். அதனால ஒரு அடியா ஒரு அடி அடிச்சுட்டு தெரியாம. ஏதாவது பரிசு சரி, வேற என்ன வேணும்? எனக்கு ஒன்று கொடுத்ததே போதும். இல்லை தேவைப்பட்டா கேளும். யாரெங்கே நல்ல செய்தி சொல்லி கொண்டு வந்த நாரதனுக்கு கொஞ்சம் குரல மருந்து தள்ளி கொடுக்கடா. ஏப்பா இவ்வளவு தூரம் எனக்கு நன்மை செய்யங்கிறது வந்திருக்கிறேன். ஆமாங்க, நீ வேண்டான்னு சொன்னாலும் கொடுக்காம விடுவதற்கு அதான் எங்க தாத்தாவுக்கு கொடுங்க, மிக்க மகிழ்ச்சி அடைவேன். அது மட்டும் இல்லைங்க, அனைவற்று பேருமே சிறைபிடித்தால் அகில உலகத்தில் நீங்கள் அதிபதி. ஏய், அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். வரத்தை வாங்குறது மட்டும் தான் எங்களோட வேலை. அதுதான் சொல்லிட்டேன். கொலைய முடிட்டு போ. சாமி, நான் சென்று வருகிறேன், விடைபெறுகிறேன். எப்படா தன்மானம் கொடுக்காத. வேண்டாங்க வேண்டாங்க, நீ வேண்டான்னு தான் சொல்லுவேன். நான் கொடுக்காத இருக்க என் மனசு என்ன கல்ல. வேண்டாம் சாமி, கொடுத்ததே போதும். ஏய், நாளைக்கு எங்க மகாராஜாவுக்கு பிஜி வர அவரை வாங்கிட்டு போடா. இன்னொன்னு வாங்கிட்டு போறியா? கூடாது. ஏய் ஏய், ஏய், நீங்களுடா. இப்பொழுது சத்தியலோக செல்லணும். ஆமா, போணும். அந்த பிரம்மதேவனை பணங்களை வர வாங்கணும். அப்படி போவதா இருந்தாலும் கட்டிய மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும். ஓ, அப்படி ஒரு வார்த்தை சொல்லி எங்க சென்றாலும் போனா நல்லதே. ஓ, என்ன ஆட்டுக்குட்டியா களத்து சேர்த்து எடுத்துட்டு போற? அதனால இப்பொழுது போறோம். என்னுடைய மனைவி சந்திரலோசனாவை சந்தித்து கொண்டாட்டி பாத்துட்டு 3 மாசம் யாரு போனாலும் எந்த ஆம்பளையும் போவங்கள மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அந்த காரியம் நன்மையில முடியும். ஓ, எங்கே போனாலும் கட்டிய மனைவி இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொன்னா அந்த காரியம் நாசமா போகும். நன்மையில முடியும். நன்மையில முடியும். நல்ல யோசனை. உடனே சந்திரலோசனாவை அழைத்து வருகிறேன், போய் வாருங்கள். சீக்கிரம் அழைத்து வா. ஆகட்டுங்க. காலதாமதம் இருக்கப்படாது. சபையோர்களே, வீதமாகத்தானே, அதாவது சூழாகப்பட்டவன் தனது மனைவியாகப்பட்ட சந்திரலோசனாவை அழைக்க சந்திரலோசனாவை விதம் காண்க.